நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயங்களை இன்னைக்கு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கூட நிறைய அமௌண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக வேண்டி திட்டங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1,10,000 கோடி ரூபாய் சாலைகளுக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதாவது இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டில் இப்போ சாலைகளுடைய தேவைகளும் அதனுடைய முக்கியத்துவமும் சாலைகள் என்னைக்கு அபிவிருத்தி அடையுதோ அப்போ அந்த மாநிலத்தில் பொருளாதார ரீதியாக தொழில் வளங்கள் எல்லாம் பெருகும். அது சொல்லக்குள்ளங்க ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல கென்னடியினுடைய ஆட்சி அப்போ அமெரிக்கா ரொம்ப வளர்ச்சியான நாடுன்னு சொல்லக்குள்ள அப்போ அந்த காலத்து நம்ம அரசியல்வாதிங்க நீங்கள் இந்த இப்படி வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு எங்கள் நாட்டினுடைய சாலைகள் தான் அப்படின்னு மெயினாக சொல்றாரு. சாலை வசதி இருக்கிறதுனால தான் எங்கள் நாடு வல்லரசா போச்சு அப்படிங்கிறாரு. அதை நீங்க கருத்தில் எடுத்து தான் நம்ம வாஜ்பாய் காலத்துல ஆகட்டும் இப்பயே ஆகட்டும் சாலை வசதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வாஜ்பாய் காலத்துல இருந்து நம்ம சாலைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இடையில ஒரு சமாச்சாரம் சொல்லி ஆகணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் ஒரு 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சியில ஆமா அந்த சாலை போக்குவரத்தை சண்டை முடிச்சு வாங்கினாருங்க டிஆர் பாலு. ஆமா எதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு டோல்கேட்டு வச்சு டோல்கேட்ல வர்ற காசு டோல்கேட்டுக்காரங்களுக்கு ஏலத்தை விட்டு அதுல வர்ற கமிஷனை வாங்குறதுக்கு தான் பண்ணாரு. ரோடு பராமரிக்கிறேன். ஆமா ஆனா அதுக்கு முதல் மன்மோகன் சிங் பீரியட்ல ஆட்டத்தை பார்த்துட்டு இரண்டாவது மன்மோகன் சிங் பீரியட்ல மன்மோகன் சிங்கே வேண்டான்ட்டாரு டிஆர் பாலுவ. எந்த காரணத்தை கொண்டு அந்த போக்குவரத்து மந்திரி பதவி அவங்க கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அவ்வளவு பிரார்த்தனை பண்ணாரு. நாடறிஞ்ச விஷயம் தான். ஆமா திமுக அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. நம்ம மக்கள் மறந்து போயிடறாங்க. என்னங்க பண்றது நம்ம மக்களுக்கு அன்னைக்கு என்னங்கிறது தான் அவன் பாக்குறான். இவங்க தொலைநோக்கு பார்வைங்கிறது மக்கள்கிட்ட கிடையாதுங்க. இப்ப அரசாங்கம் தொலைநோக்கு பார்வை நம்ம மோடி அரசு நிறைய திட்டம் வாஜ்பாய் அரசு கொண்டாண்டாங்க. வாஜ்பாய் ஆட்சி காலம்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ்வளவு நல்லது பண்ணி கூட அது தோக்கடிச்சாங்க. அந்த தேர்தலாம் நம்ம பார்த்தோம். அவரை தோக்கடிச்சாங்க இது பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பட்ஜெட்ல இந்த சாலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் சென்னையில மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்குது 80,000 கோடிங்க. எவ்வளவு 635 கிலோமீட்டரோ என்னமோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. அந்த கிலோமீட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு இரண்டாவது திட்டமாக ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. 115 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப சென்னையில எல்லாம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா அது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தோம்னா மேல பாத்தீங்கன்னா அப்படி மெட்ரோ ரயில் போயிட்டு இருக்கு. இந்த ஒதுக்கீடை பார்த்துட்டு முன்னாள் நிதியமைச்சர் வெந்துட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா 4 மாநிலத்துக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க, எலெக்ஷனுக்காக ஒதுக்கி விட்டாங்கிற மாதிரி விவாதம் பண்றாங்க. போட்ட அன்னைக்கே உட்காந்துட்டு அந்த ஒரு இந்த தந்தி டிவில ஒரு பொண்ணு பார்த்ததுல குரங்கு மாதிரி அது பொரியலா மூஞ்சிக்காரு அசோகவர்த்தி அந்த பொண்ணு. அது அந்த வர்றவ பேசுறவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லைங்க. நீங்க அந்த அம்மாவுடைய முகத்தோற்றத்தை நாமளே வர்ணனை பண்றோம். அவங்க சொல்லி குற்றம் இல்லைங்க. அவங்க சம்பளம் வாங்குற இடம் அந்த தந்தி டிவியினுடைய நிர்வாகம் ஒரு காலத்துல காமராஜர் நாடார தூக்கி வச்சுக்கிட்டு ஆடின தந்தி டிவி தான் அந்த நாடார் அந்த ஜாதியினுடைய டிவி தான் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இயங்குது. அப்படியே இன்னைக்கு ஆப்போசிட்டா இயங்குது. இன்னைக்கு திமுக 5 மாநிலத்துக்கான பட்ஜெட் அந்த பொண்ணுக்கு எனக்கு கோபமே என்ன
அவன் எதிர்கட்சிக்காரன் வந்து குற்றம் சொன்னா நான் பரவாயில்ல. நீ வந்து நெறியாளர்னு உட்காந்துக்கிட்டு நீயே ஒரு விஷயம் கொடுக்கறது அப்படின்னா நம்ம பேசக்குள்ள நான் ஒண்ணு மறந்து போயிட்டா நீங்க சொல்றது நீங்க ஒண்ணு மறந்து போயிட்டா சொல்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க. அப்ப அதுல கூட நான் என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் வேணாமா? அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், அதுக்குரிய வேலையை அந்த டிவிகள் திமுகவுடைய ஊதுகுழலா அவங்களுடைய சப்தமா அவங்களுடைய ஸ்பீக்கரா அவங்க இருக்காங்க. அதான் உண்மை. இதுதான் இந்த நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை. இப்ப அது மாதிரி திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மதுரையில இருந்து கொல்லத்துக்கு ரோடு 450 கிலோமீட்டர் தேசிய நெடு. அதாவது இன்னைக்கு வந்து இந்த தென் மாவட்டங்கள்ல அந்த பாதை வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அங்க போறதுக்கும் அங்க இருக்கிற பொருட்கள் இங்க வர்றதுக்கும் வியாபாரங்கள் பெரிய சிக்கலா இருந்துட்டு இருக்கு. அதனால கன்னியாகுமரி போய் போகணும். இப்ப வந்து இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தென் பகுதியில் அது ஒரு மைய பகுதியா இருக்கு. இதையெல்லாம் நீண்ட காலமாக மக்கள் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் வச்சு இதை வந்து கணக்கில் எடுத்துட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஐயாநாதன் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். அவருங்க சுத்த தமிழ்காரங்க, சமஸ்கிருதத்தை உச்சரிக்க மாட்டாரு, விஷயம்னு சொல்ல மாட்டாரு, விடயம் பாரு. அந்த ஆளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுதான் பேட்டி கேட்பாங்க. எந்த பத்திரிகையாளரா இருக்காரு, என்ன பத்திரிகையில் இருக்கிறாருன்னு தெரியலீங்க, எந்த பத்திரிகையில் இருக்கிறாருன்னு தெரியல. அப்புறம் பத்திரிகைக்காரன் தான் சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு. ஆமா, அங்க ஏதோ தகராறு பண்ணிட்டு சீமானோட தகராறு பண்ணிட்டு வந்துட்டாரு. தமிழ் தேசியம் பேசுறாரு. ஆனா வந்து அவரை தமிழ் தேசியம்னா எனக்கு அர்த்தம் புரியல தலைவரே. சொல்லுங்க, தமிழ் தேசியம் என்ன இந்தியாவில தான் இருக்குதா தமிழ்நாடு, இல்ல தனியா அவங்க தமிழ்நாடு இந்த அண்ணாதுரை காலத்துல தனி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இவங்க மறைமுகமாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதேதான் நேரடியா சொல்லு, உள்ள முடிச்சு போட்டெல்லாம் பிரச்சனை இல்லாம போயிடும். தேசிய தமிழ் தேசியம்ங்கிறது இது தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு இது ஒரு தேசியமா. ஆமா, என்ன பண்ணுவீங்க? நேரடியா சொன்னாதான் புடிச்சு உள்ள போட்டுருவீங்க. அதான், அதனால அப்படியே தெரியாத அளவுக்கு அப்படியே மறைமுகமா பேசுறது. எத்தனை வருஷம் முயற்சி அவரே விட்டுட்டாரு. அண்ணாதுரையே வந்து கடைசியில் இந்த தனி தமிழ்நாடு பிரச்சனையை விட்டுட்டாரு. திமுக இன்னைக்கு வந்து நான் தான் பிரதம மந்திரின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது. அண்ணாதுரை வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு கண்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த என்ன போட்டா ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் இவனுங்க இந்த வீணா போன நாய்கெல்லாம் வந்து தமிழ் தேசியம் பேசி சுத்திட்டு இருக்கிறானுங்க. ஆமா, சுத்துற வரைக்கும் சுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுங்க மெயினா ஏதாச்சும் அப்படி கோரிக்கையை தூக்கிக்கிட்டு வந்தானுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னைக்கு எண்ணெய் எல்லாம் வந்துருச்சு, தேசிய பாதுகாப்பு சட்டம்லாம் வந்துருச்சு. அவங்க பிடிச்சி உள்ள போட்டு 4 குத்து குத்தனா சரியா போடும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு நல்ல திட்டங்களை போட்டாலும் என்ன பண்ணாலும் இப்ப இந்த நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா எப்பேற்பட்ட அறிவாளிங்கிறது இப்ப நானும் நேர்லயே வெளியே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த எப்ப போய் நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு சேலத்துக்கு வந்திருந்தாங்க 2009. ஆமா, அந்த அம்மா சொல்லக்கூட நீங்க அந்த அசோகவர்த்தினி நீங்க சொன்னீங்க தந்தி டிவியினுடைய நெறியாளரை எப்படியாவது இந்த அம்மாவை சிக்க வச்சு கொடுக்கணும்னு ஒரு நேரலையில கேட்கிற கேள்விக்கு செருப்புல அடிச்ச மாதிரி பதில் சொல்றாங்க. செருப்புல அடிச்ச மாதிரி நாசுக்கா பதில் எதிர்த்து கேட்க முடியல. இன்னைக்கு மோடியுடைய மந்திரி சபையில் இருக்கிற அத்தனை மந்திரிகளுடைய கேள்வி பதிலும் அப்படித்தான் இருக்குது. அதெல்லாம் அவங்க விவரம் தெரிஞ்சவங்க, விவரமா சொல்றான் மக்களுக்கு புரியுற மாதிரி. குற்றச்சாட்டுக்கும் அவங்க ஆள் இல்ல, அவங்களாம் இது குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. அதனால அவங்க தைரியமா தெளிவா விஷயங்களை சொல்றாங்க. அந்த அளவுக்கான சூழ்நிலை இன்னைக்கு நம்ம நாட்டில் நிலவிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்ப என்ன அப்படின்னாக்கா இந்து ஓட்டு அப்படின்னு இந்து ஓட்டு வங்கிங்கிறது உருவாயிடுச்சு. அதனாலதான் அதை எப்படியா முன்னெடுக்கணும்னா வேலையும் இதையும் தூக்கிட்டு திரியிறாங்க. முதல்ல ஸ்டாலின் தூக்கினானா பையன் தூக்கிட்டு திரியிறான். அப்ப அவன் பையன் தூக்கிட்டானா. அப்புறம் முந்தா நாள் பாக்க சரத்குமார் எடுத்துக்கிட்டாரு. எல்லாருமே எடுத்துக்குவாங்கிறது கன்ஃபார்மா தெரியும். பரவாயில்ல, இது எப்படின்னா இதே ஒரு வெற்றிங்க பிஜேபி. ஏன்னா எனக்கு நெத்தியில வைக்கிற குங்குமத்தை அழிச்சுட்டு வெளியே வர நாய்களை வேலை தூக்க வச்சுட்டாங்கல்ல. அதுதான் வந்து முருகனுடைய சக்தி. ஆமா, அந்த பக்தி வச்சிருக்கோம். கந்த சஷ்டி கவசத்தை வந்து இந்துக்கள் வந்து மனம் உருகி பிரார்த்தனை பண்ணலாம். கண்டிப்பா வீட்டுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். எல்லாம் ஒன்றிணைஞ்சு பிரார்த்தனை பண்ணலாம். அந்த பிரார்த்தனையுடைய வலிமை தான் இன்னைக்கு வேல் தூக்க வச்சு. இன்னைக்கு வேல் தூக்க வச்சிருச்சு. இந்தமாரி நாளா இப்ப அது மட்டும் இல்ல, நானும் இந்து ஏதாச்சும் தவறா பேசியிருக்கிறோம்னா
நானும் அப்படி பேசுறது கிடையாது. அப்படியே பல்ட்டி அடிக்கிறான். என்ன அந்த பல்ட்டி ஆகாச பல்ட்டிங்கிறாங்க பாருங்க. அது இவங்க கத்துக்கலாம். இவ்வளவும் பண்ணனாலுங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேங்க. பல திமுக கார மனசுல வந்து இவங்க பேசுறது பண்றதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. கண்டிப்பா நாம இந்து ஓட்டு வங்கின்னு சொல்றோம் பாருங்க, திமுக இருக்கிற இந்துக்களையும் சேர்த்து தான் சொல்றோம். அதெல்லாம் மாறிடுச்சுங்க. ஒரு பாதி பேர் வெளிவரத்துக்குறான். அந்த துரைமுருகன் பொதுச் செயலாளர்னு போட்டு அவன் பண்ணக்குள்ள அந்த திமுகவில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அவன் போட்டு பொழந்து கட்டுறான் அந்த துரைமுருகனை. நான் அடிக்கிறான் ஃபேஸ்புக்கில். ஆமா, ஏன்னா நீ திமுகவுக்கு எதிரி இவன், இவனுக்கு எப்படி பதவி கொடுத்து என்னன்னா முந்தா நாள் வந்து நம்ம கடவுளை திட்டுறது, அவங்க அப்பங்காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திட்டுறது, அப்புறமேட்டு கேட்டா நம்ம இல்லைங்கிறது, அப்புறமேட்டு எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாக்கா வேஷம் போடுறது, அப்புறமேட்டு வந்து அளவு குத்துக்கு எல்லாமே சொத்துக்குள்ள சொல்லிவிட்டாரு. அவங்க வந்து எல்லா வேலையும் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன மாதிரியான பொய் பித்தலா இருந்தா அப்படியே அந்தர் பட்டி ஆகாசம் பட்டி நடிச்சுட்டு இவன் இந்துக்கள் அவ்வளவு மடையணுங்களா? நான் என்ன அவங்க அப்படி நினைச்சுட்டு தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப மடையணும்னு நினைச்சுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், காலையில எந்திரிச்சா ஆட்சி மாறிடுச்சாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நேற்று பாருங்க ஒரு இடத்துல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு அப்படி ஒரு நிகழ்ச்சிங்க. இப்ப இதை முடிச்சு விட்டாரு. ஏது நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. கிராம சபையும் முடிச்சாச்சு. ஏன்னா அதுக்கெல்லாம் இப்ப கூலி கொடுத்து ஒரு பட்டியலையும் வெளியிட்டானுங்க. இப்ப உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவர் நிகழ்ச்சி நடத்துறாருங்க. ஆமா ஆமா. இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்று ஒரு இதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் கூட 200 தொகுதியில நாம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களை எல்லாம் பாக்குற போது 234 தொகுதியிலையும் நாம கன்ஃபார்மா ஜெயிக்கிறோம் அப்படின்னு உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு சொல்றாரு. உங்களை எல்லாம் பார்க்கக்குள்ளன்னு சொல்லக்குள்ள இன்னொரு தமாஷான நிமிஷம் வருது. பொம்பளைங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது பொம்பளைங்களை பார்க்கக்குள்ளன்னு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு சிரிக்கிறார். அதுக்கு இப்போ பொம்பளைங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதையும் போட்டு காமிக்கிறான். அது இன்னொரு இடத்துல கூட சொன்னாரு, ஒரு கல்லுல 2 மாங்காய்னாரு. ஆமா. அப்புறம் என்ன அம்மா உங்களை தப்பா சொல்லல, நீ யாரும் தப்பா எடுத்துக்கிட்டாங்க சுட்டி காமிக்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, ஆமா அது மனசுல இருக்கிறது தானே வரும். ஆமா, இயல்பான குணம் அவர் குணம் வெளிப்படுது. விடிஞ்சு எந்திரிச்சா நான் தான் முதலமைச்சர், நான் தான் வருவேன், நான் வந்து அதாவது ஒரு பொட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப நடத்துற அந்த மீட்டிங்ல ஜனங்க வந்து கோரிக்கை மனுவெல்லாம் அதுல கொண்டு வந்து போடணும். அந்த ஆமா, அந்த சாவியை வந்து இவரு தான் வச்சிருப்பாராம். வேற யாருமே ரகசியமா குப்பையில போடுறது அவர் தான் போடுவார். ஏன்னா அதுல வந்து யாராவது ரகசியமா போய் திருவி கூட்டத்தோட, ஏன்னா அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் இல்ல அது. ஜனங்களுடைய கோரிக்கை எல்லாம் அந்த டப்பாக்குள்ளார முரசொலி அலுவலக டாக்குமெண்ட் மாதிரிங்க. அது மாதிரி அதுக்குள்ளார வந்து போட்டு இவர் அந்த சாவியை வச்சிருப்பாராம் பத்திரமா. முதலமைச்சர் ஆன உடனே அடுத்த நாள் அந்த சாவியை எடுத்து திறப்பாராம். ஒரு நாள்ல நிகழ்ச்சி பண்றாரு அவ்வளவு மனுவையும். அதை திறந்து எடுத்து பார்த்து உடனடியா அப்படியே ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணிவிடுவாராம். அது பொண்டாட்டி வேணுங்கிறவனுக்கு பொண்டாட்டி, புருஷன் இல்லாதவங்களுக்கு புருஷன், எல்லாமே அந்த மாதிரி மனுவும் இருக்குது போட்டிருக்காங்க. ஆமா. அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்படி எல்லாம் நான் வந்து பிரச்சனையை தீர்த்து போடுவேன், இது வந்து நான் வந்துடுவேன் அப்படின்னா அவங்க அதாவது ஒரு 100% ஒரு கான்ஃபிடென்ட்டான என்ன எதுன்னு எனக்கு தெரியலைங்க. நாங்களும் ஒரு இந்த நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க இவன் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு பெண்ணாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு விதமான வியாதி தான் அது அப்படின்னா என்ன ஒரு மாதிரி சட்டசபையில நடத்தினாரு. அதாவது பாவம் முதலமைச்சரா உட்கார்ந்தாரு. அப்புறம் சில அந்த மாதிரி வந்து சில ஒரு இடத்துல வந்து ஜப்பான் முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து அவருக்கு அதாவது இந்த பதவி பைத்தியம்னு ஆயிட்டாரு. இப்ப அந்த முதலமைச்சர் சீட்டு மேல ஒரு பைத்தியமா இப்ப அந்த வைத்தியர்கிட்ட கேட்டப்ப இதுக்கு என்னங்க வழின்னா, இப்ப அவரு என்ன சொல்றாரு, நம்ம ஒரு ஆணி இருக்குது பாருங்க, இந்த ஆணிய அந்த தலைப்பாகம் வந்து ஒரு கொண்ட மாதிரி இருக்கும். இந்த ஆணியை அடிக்கும் போது அந்த இது சுத்தியில் அடிக்கிறதுக்கு அந்த கொண்ட மாதிரி இருக்கிற இடத்த வந்து நெருப்புல காய்ச்சி நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணி இந்த பின்னாடி பக்கம் தான் எல்லா நரம்புகளும் போகுது அந்த தலைக்கு பின்னாடி, அங்க வந்து ஒரு சூடு வச்சா சரியா போயிருந்தாங்க.
ஏன்னா நீங்க போற போக பார்த்தா ஸ்டாலினுக்கு சூடு வைக்க சொல்லுவீங்க. நான் சொல்லல, அவர் வைத்தியர்கிட்ட ஸ்டாலினுக்கு வைக்கிறத பத்தி இல்லைங்க, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா பைத்தியம் முத்திக்கிச்சோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜனங்க பேசிக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது இப்ப இவருக்கு தான் இப்படி பைத்தியம் இருந்துச்சுன்னா அவங்க அப்பங்காலத்திலேயே இது இருந்தது, அது கருணாநிதி காலத்துலயும் இது இருந்தது. அவரு என்ன பண்ணுவாருன்னா அதை அழகா சொல்லுவார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு இது என்னன்னா தமிழ் தமிழ்ல கலகாட்சி கண்ணில் தெரியுது உடன்புற பேப்பார், ரெண்டும் ஒண்ணு தான். இவன் வந்து வேற மாதிரி சொல்றான், அவர் ஒரு மாதிரி சொல்றாரு. அவர் வந்து கொஞ்சம் ஒரே நடையில சொல்றாரு, அவர் கவிதை நடையில சொல்றாரு. அது மாதிரி வந்து இது மாதிரி ஒரு கனவு எம்ஜிஆர் காலத்துல இருந்து 3-4 தடவை வந்து தோக்கடிச்சாரு. எம்ஜிஆர் சொல்றது குறுக்கு ஞாபகம் வருதுங்க. எங்க பெரிய பெங்கடம் எனக்கு என்ன சந்தேகம்னா எம்ஜிஆர் பெரிய பண்ணா என்னடா இது குழப்பம் தான். எனக்கு அந்த காலத்துல இந்த படத்துல அவரு கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலினுக்கு அண்ணன் சினிமால மூக்கா முத்து அவன் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த சந்தேகம் அப்ப வருதுங்க. இது எனக்கு பெரிய பொண்ணு சொன்னதும். ஆமாங்க, நீங்க பகுத்தறிவோட ஆமா நீங்க பகுத்தறிவோட சிந்திக்கிறீங்க. ஆமா, அதனால அது இப்படி பேசுறானுங்களே இவனுங்களே எங்க அப்பா குதிரை அதிமுக பேச்சாளர்கள்லாம் நிறைய பேசின விஷயம் தான். அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் ரசிக்கிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம யதார்த்த அரசியல் அது மாதிரி நாம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன விஷயம், அதாவது இவங்களுக்கு என்னன்னாக்கா கொள்ளையடிக்காம இருக்க முடியல. அதனால 10 வருஷம் போயிடுச்சுங்க, 10 வருஷம் ஆகி போச்சு. அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளவு பணம்னு ஒரு டார்கெட், இவ்வளவு கொள்ளையடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு, கையில இருக்கிற பணம் செலவாயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் மிரட்டி வாங்கிட்டு இருக்கோம். எத்தனை கம்பெனிங்க வருதோ அத்தனை கம்பெனிக்காரன் மிரட்டுவான். ஆட்சியில் இல்லாதப்பயே மிரட்டிட்டு இருக்கிறான், ஆட்சியில வந்துட்டா எவ்வளவு நடமாட முடியாது. அதெல்லாம் இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமரா அது இது ஆளுங்கெல்லாம் உஷாரா இருக்கிறானுங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு குவாட்டர் கடையில் வந்து ராவடி பண்ணி பிரியாணி தின்னு காசு கொடுக்கலன்னா அது அடுத்த நிமிஷம் எடுத்து போட்டுறாங்க. டிவிலாம் வந்துடுது. அப்புறம் அவங்க பயப்படுறதே இந்த முகநூல் சமாச்சாரங்களுக்கு தாங்க. ஆமா, அது வந்துருது உடனடியாக டிவிலையும் போட்டுடுறாங்க. அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை தான். இல்லாட்டினா நிறைய வேலை பண்ணுவானுங்க. கண்டிப்பா. அதனால வந்துட்டுங்க இன்னைக்கு இந்து ஓட்டு வங்கிங்கிறது ஒன்று உருவாயிடுச்சு. அதுக்கு உருவாயிடுச்சு, அதை மாற்றுக்கிறதே என்னன்னா திட்டினானுங்களோ அதுக்கெல்லாம் வந்து ஆண்டவங்கிட்ட போய் நம்ம இந்த இந்துக்கள் பூராம பிரார்த்தனை பண்ணலாம். மனம் ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணு தண்ணி விட்டு அழுதவெல்லாம் இருக்கலாம். தெய்வத்தை இப்படிலாம் சொல்றாங்களே, கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வணங்கக்கூடிய கடவுளை எல்லாம் கேவலப்படுத்துறாங்கிற அந்த வேதனையில எல்லாருமே ஒன்றிணைஞ்சாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்னா இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் என்ன செஞ்சாலும் என்ன வேஷம் போட்டாலும் நாம இவங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல, திமுகவுக்கு ஓட்டு போடுறதில்ல, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதில்லங்கிறத இந்துக்கள் தெளிவா இருக்காங்க. இப்படின்னா இதை சொல்லக்குள்ள ஒரு என் ஊர்ல ஒரு நிகழ்ச்சிங்க. நான் அந்த பீடாக்கடை சாமான்லாம் வித்தான்னு முதல்ல ஒரு சிகரெட்டெல்லாம் என்கிட்ட ஒரு பீடாக்கடைக்காரர் வாங்குவாருங்க. நம்ம ஹோல்சேல் டீலர், அவர் ரீட்டைலுக்கு வாங்கிட்டு போவாருங்க. அவரு பெட்டிக்கடை பெரியசாமின்னு பேருங்க. திமுக காரர். அவர் திமுக காரர். இன்னைக்கு அவர் காலமாட்டார் பாவம். ஆனா அவ்வளவு தெய்வத்து மேல அவ்வளவு விரோதமா பேசுவார். ஆமா, கடவுள் மறுப்பு கொள்கை. திமுக காரங்களே கண்ணீர் விட்டு சொன்னதெல்லாம் இப்ப கடைசி காலத்துலங்க ஒரு 10 வருஷம் டூர் நடத்த ஆரம்பிச்சுட்டாருங்க எல்லா கோயிலுங்களுக்கும். மோகனும் பாரு என் பேரை சொல்லிதான் சொல்லுவாரு. இல்லைன்னா செட்டியாரு பேசாம இரு செட்டியாரு, அதெல்லாம் என்ன பண்ணி தொலைகிறது, நம்ம தெரியாம வயசுல செஞ்சு தப்பும் பாரு. அந்த மாதிரி நிறைய இருக்கிறான். நீங்க சொன்னது இந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, இப்ப பாருங்க பேனரை பிடிச்சிக்கிட்டு ஒரு 5-6 சாமியார்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், ஊர்வலம் போறானுங்க திமுக காரனுங்க. அதுல ஸ்டாலின் படம் இருக்குது. அதே மாதிரி காவடி எடுத்துக்கிட்டு போறாங்கல்ல அந்த நம்ம பழனிக்கு, அங்க பேனர் வச்சுட்டான். இப்ப என்னன்னா முருக பக்தர்களுக்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணு. இப்ப நான் என்ன சொன்னேன், அவருக்கு லீவ் விடுறாரு எடப்பாடியார், இப்ப வந்து லீவ் விடுறாரு, இது தைப்பூசத்துக்கு லீவ் விடுறாரு. நான் ஆட்சிக்கு வந்த உடனே அதை ரத்து பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு இப்ப வந்து அப்ப ஜனங்க என்ன அவ்வளவு முட்டாளுங்களா? நான் என்ன அப்படி நினைப்போங்க. அவங்களுக்கு ஜனங்களை முட்டாளாக்கி தான் அவங்க 5 முறையும் ஜெயிச்சாங்க. அதுங்க நான் சொல்றேன் பாருங்க, சாராயம் குடிக்கிறவங்க கூட தெளிவா இருக்கும். இப்ப சாராயம் குடிக்கிறவங்க எப்படி தெளிவா இருக்கிறான்னு சொல்றேன்னா, சாராயம் குடிச்சுக்கிட்டு போதை ஏறிடுச்சுன்னா அவனுக்கு நெப்பு நிதானம் இருக்காது. அப்ப என்ன ஆகும், நடக்கிறது சரியா நடக்க முடியாது. அந்த அடியும் தாண்டி அழைப்பான், ஆடிட்டு போவான். அப்ப வேட்டியெல்லாம் கலந்து விழுவோம்.
அதனால அவன் என்ன பண்றான்னா வேட்டி எடுத்து தோல் மேலே போட்டுக்கிறான். அந்த வேட்டியை வந்து தொலைஞ்சி போயிடும், அது எங்கேயாச்சும் உழுந்துடும் அப்படின்னு வேட்டியை எடுத்து தோல் மேலே போட்டு பத்தாப்பட்டி இன்றாயிரோட போயிடும். அவன் வீட்டுக்கு தான் தெளிவா போவான், அடுத்த வீட்டுக்கு போவான். ஆமா ஆமா. அப்போ அவனுக்கு குடிகாரனுக்கா இருந்தா கூட அவன் நோக்கத்துல தெளிவா இருக்கான். கண்டிப்பா. அப்ப இந்துக்களும் அப்படிதான். அவன் குடிகாரன் கிடையாது. இந்துக்கள் வந்து பக்தனா இருந்தாலும் அவனுடைய தெய்வத்துலதான் அவனுடைய வாழ்க்கையே இருக்கு. அவனுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு, தொழில் முன்னேறுவதற்கு, நம்முடைய பரம்பரை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு, நோய் நொடிகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்முடைய கடவுள் தான் நமக்கு துணையா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அவனை போய் நீ வேதனைப்பட்டு ஒட்டுக்குவானா? ஏங்க அடுத்த மதத்துக்காரன் கல்யாணத்துக்கு போற அங்க போய் அந்த மதத்தை பத்தி பேசி நாலு புகழ்ச்சியா பேசிட்டு அவன் ஓட்டு வாங்குறத விட்டு இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசுறான். அங்க வந்து ஒரு நாள் வள்ளுவனுடைய வார்த்தையை சொல்லு, நல்லது சொல்லு. நல்லது அவங்களுக்கு சொல்ல வராதுங்க. அப்படி ஏதாவது சொல்லு, அவங்கள வாழ்த்து, ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு போய் இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடு. கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் அங்க போய் இந்து மத சடங்குகளை பத்தி அந்த மந்திரம் ஓதுறாருல ஐயா, அதை கேவலமா பேச அந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்றான், கெட்ட கெட்ட வார்த்தையாலும் தான். இவருக்கு தமிழே தடுமாட்டம், தமிழே சரியா வரல. இவர் சமஸ்கிருதத்தில் இருக்கிற மந்திரங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணு. மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னு சொல்லி அவர் ஐயர் ஆரம்பிக்கிறாரு பாருங்க. ஆமா, இவர் தனியா ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிறாரு. இவர் என்ன நீங்க அவங்களுடைய திமுகவுடைய பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணாதுரையினுடைய கருத்துக்கள் உள்ள கதைவசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட எல்லாமே சிருங்காரத்துக்கு சம்பந்தப்பட்டு அடுத்த பொம்பளைங்க எப்படி நுகர்வதுங்கிற சமாச்சாரத்தை தான் வர்ணனை பண்ணி போட்டிருப்பான். இத அந்த புஸ்தகங்கள் அத்தனையுமே கம்பல் பண்ணி ஒவ்வொரு லைப்ரரியிலையும் கொண்டு போய் வச்சு லைப்ரரியில இதை தான் படிக்க வைக்கணுங்கிற முயற்சி பண்ணி தான் இன்னைக்கு லைப்ரரிக்கு போறதே மக்கள் நிறுத்திவிட்டான். ஆமாங்க, அது பூரா ஆபாச இலக்கியங்கள், ஆபாச இலக்கியங்கள் தான். அது பூராவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணதாசன் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் நம்ம திட்டுல. அந்த அளவுக்கு அண்ணாதுரையினுடைய புத்தகங்களை பத்தி அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. வந்து இதெல்லாம் வந்து தர இலக்கியமே கிடையாது, கேவலமான இலக்கியங்கள், தரங்கெட்ட இலக்கியங்கள்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு, தமிழ் ப்ரொஃபசரு, கொஞ்சம் ஊனமுற்றவர். அவரு சொல்லுவாருங்க, அவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதுவாருங்க, எழுதி கருணாநிதி அனுப்புவாருங்க. கருணாநிதி தன் பேர்ல பிரசுரம் பண்ணுவார். இந்த மாதிரி நாங்க தமிழ்நாட்டில் ஒரு 50-60 பேர் இருக்கிறோங்க அப்படின்னு. ஆமா, இவங்க என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு சவரச்சனைக்கு அவர் ப்ரொஃபஸர், அவங்க பையன் பணம் கொடுப்பாங்க, அந்த காசுக்காக இவங்க எழுதுறது எல்லாத்தையுமே கடவசனம் சினிமாவில் திருடுற மாதிரி. இவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு பூரா அரசு வேலை ஆமா கொடுப்பாங்க. அப்புறம் பணம் வர்ற மாதிரி இடங்கள்ல வச்சுக்குவாங்க, ஆலோசகர்னு சொல்லி வச்சுக்குவாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. சேலத்துல கூட அந்த மாதிரி இருந்தாங்க. எங்க ஊர் நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நிறைய இடத்துல இருக்கு. அவர் சொல்றாரு பேரோட பட்டியலோட என்னால சொல்ல முடியும். அவ்வளவு எழுத்தாளருங்கிற பேர்ல அவனா வந்துட்டு இருந்தானுங்க, ஆசிரியர்களுங்க பேர்ல இருந்து. அது மாதிரி வந்து பாருங்க, இன்னைக்கு கூட ஜாக்டோஜியோ வந்து உண்ணாவிரத போராட்டம், அவங்க இந்த எலெக்ஷன் வந்தாதான் பல கோரிக்கையை வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆமா, அந்த ஆசிரியர் கூட்டமைப்பு அதுக்கு போய் ஜாக்டோஜியோ எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் நேரத்துல தான், எலெக்ஷனுக்கு முன்னாலதான் போராட்டம் தான் ஆரம்பிப்போம். அப்ப என்ன பண்றாங்க, நம்ம நாளைல இருந்து ஏதோ கோரிக்கை அடையாளம் ஒண்ணாதான் கோரிக்கை ஏதோ ஆரம்பிக்கிறாங்களாம், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு வந்து உடனே இப்ப பாருங்க, நாளைக்கு அவன் ஸ்டாலின் அறிக்கை விட ஆரம்பிச்சிருவான். அவருடைய கோரிக்கை நியாயமானது, அவங்களுக்கு உடனே இதை கொடுக்கணும் அப்படின்பா. ஏன் அது கொடுக்கணும்னு சொல்றான்னு கேளுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டாண்டாரு. ஓட்டு போடுறது வந்து எந்திர முறையில வந்துருச்சு. இந்த எந்திர முறையில வந்து ஓட்டு போடுறது வந்து நம்ம வந்து ஏதோ அதுல மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த ஓட்டு பூராமே பிஜேபி கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டோங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லா கட்சியும் தோக்கக்குள்ளெல்லாம் எவனெல்லாம் தோக்குறானோ அவெல்லாம் பிஜேபி மேல சொல்ல வேண்டியது. அதே அவன் அந்த மிஷினை வச்சு ஜெயிக்கக்குள்ள வாய முடிக்க வேண்டியது. இந்த ஓட்டு மிஷின் பிரச்சனையை வந்துங்க அவங்க அந்த நடைமுறையில அதுக்கு 5-6 வார்த்தை வச்சிருக்கிறாங்க. பணம் பலம் ஜெயித்தது அப்படிமா. ஆமா, பணம் பலத்தினால இவங்க ஜெயிச்சாங்க. ஆமா, அதிகார பலத்தினால ஜெயிச்சாங்க. ஆமா, மத்திய அரசினுடைய நிர்பந்தத்தால ஜெயிச்சாங்க வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாத்தி விட்டாங்க. ஆமா, இப்ப 38 MP ஜெயிச்சாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அது வந்து அந்த லிஸ்ட்ல தான் வச்சுக்கணும். நாம இவனுங்களுக்கு ஆதரவான
அதிகாரிகளை வச்சு ஜெயிச்சுட்டாங்க. அந்த 38 MP ஜெயிச்சதுக்கு நம்ம ஒரு காரணம் இருக்குது. ஆனா அவன் ஜெயிச்சதும் ஒண்ணும் சும்மா இருக்கிறதும் ஒண்ணுங்க. அவன் ஜெயிச்சு போயிட்டு வேஸ்ட் ஆகி போச்சு. கொரோனால எங்கனாச்சும் ஒருத்தன் வெளியே வந்தான். ஒருத்தர் வெளியே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலீங்க. அப்புறம் ஆனா அந்த 38 MP பாத்தீங்கன்னா யாரா இவங்க 38 MP எப்படா ஜெயிச்சாங்கன்னா ஒரு இந்த கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு, இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுத்துதாங்க ஜெயிச்சாங்க. இப்ப பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் என்ன சொல்றாரு, நான் கடன் விவசாய கடன் தள்ளுபடிங்கிறாரு, கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க, முன்ன மாதிரி இல்லை. ஆனா இப்ப வந்து அவர் அப்படி போய் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்பி தமிழக மக்கள் ஏமாந்தா யாரும் தடுக்க முடியாது. ஆனா நாம சொல்ல வேண்டியது நம்ம சொல்றோம், ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறோம். அதாவதுங்க இந்த தடவை வந்து நம்ம இந்துக்கள், இந்து ஓட்டு வங்கி தெளிவா இருக்கிறோம். ஆமா, திமுக வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டில் வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, வழிபாட்டு முறைகள் எல்லாமே சீர்குலைக்கும். பெண்களை கூட மான மரியாதையோடு ரோட்ல போக முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போட்டோம். இப்பயே கூட பாருங்க, சில இடங்கள்லாம் பொம்பளைங்க போனாங்கன்னா செயினை பறிச்சுட்டு போறான், பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணங்களே மாறணுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன், அதுக்கு நம்ம கல்வி முறையும் ஒரு காரணம். அது மாதிரி நம்ம இந்து தர்மங்கள்ல சொல்லப்படக்கூடிய மாதா பிதா குருன்னு நம்ம எல்லாம் சொல்ல முடியும், அந்த மரியாதையே இல்லாம போய் நீங்க ஏங்க அந்த நம்ம பாட புஸ்தகத்துல எடுத்தா கடவுள் வணக்கத்தையும் எடுத்து விட்டானுங்களே. அதான் கடவுள் வணக்கத்தை, கடவுள் வணக்கம் அந்த ஒழுக்க நெறி. நீங்க பாத்தீங்க நம்ம படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா காலையில ஒரு பீரியட் வந்து நல்லொழுக்க பீரியட்னா வச்சிருப்பாங்க, அதை பத்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்ல, மாணவர்கள் கேட்டு நாசமா போகுது. இல்ல அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கல்வியில இப்ப அதெல்லாம் கொண்டு வரணும்னு இப்ப மோடி எல்லாம், ஆமா மோடி திட்டம் கொண்டு வராரு. இப்ப வந்து நீதி கதைகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒரு நியாயம், நல்லது பண்ணா என்ன நடக்கும், கெட்டது பண்ணா என்ன, இவ்வளவுதான் நீதி கதையினுடைய சாராம்சங்கள். அப்ப நல்லது கெட்டதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாம், அப்ப பெரியவங்களை மதிக்கணுமா வேண்டாமா, வாத்தியாரை மதிக்கணுமா வேண்டாமா, அப்படி சட்டத்தை மதிக்கணுமா வேண்டாமா, அப்ப இதையெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கிற ஒரு கல்வி வேணுமா வேண்டாமா. அந்த கல்வி தான் இப்ப புதிய கல்வி திட்டத்துல கொண்டாந்து நுழைக்கிறாங்க. அதை விட மாட்டேன்றான். அது எதுக்குறான் காரணம் என்னன்னா, உட்காந்துருக்கும் பூரா கம்யூனிஸ்டுக்காரன் உட்காந்துட்டு இருக்கிறான் டிபார்ட்மெண்ட். அவன் வந்து திப்பு சுல்தான், அதாவது இந்த நாட்டு மேல முகலாயர் படையெடுப்பு வருது. பல தடவை வந்து முகலாயர்கள் தோத்து போறான். 18 போனத வரலாறா போட்டுட்டு இருக்காங்க. அதாவது 18 முறை படையெடுத்தான், 19வது தடவை நம்மால் தோத்து போயிடுறான். இந்த 18 தடவை நம்மால் தான் ஜெயிச்சிருக்கான். அதை எங்க சொல்லிருக்கானா, நீங்க படிச்சதுல சொல்லிருக்கானா, நான் படிக்கல சொல்லல, எங்கேயுமே சொல்றது இல்ல. அதாவது இந்த நாட்டுல வந்துங்க எவையெல்லாம் வந்து நம்ம இப்ப அசோக சக்கரவர்த்தி நம்ம இதை வச்சிருக்கோம். அவருடைய அவரை பத்தி பெரிய ரோடெல்லாம் மரம் நட்டாரு, பெரிய அளவுல சாலைகள் போட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்ப அசோக சக்கரவர்த்தி கடைசியில புத்த மதத்தை தழுவினார். இந்த கொடியில கூட வந்துங்க நம்ம சுதர்சன சக்கரத்தை போடலீங்க. கிருஷ்ண பரமாத்மாவுடைய சுதர்சன சக்கரம் வந்துடக்கூடாதுன்னு அந்த புத்த மதத்தை சேர்ந்த அந்த 3 சிங்கத்துக்கு கீழே இருக்கிற அந்த சக்கரத்தை தான் போட்டு அதை விளம்பரப்படுத்தி என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்துடக்கூடாதுன்னு நேருடைய திட்டமிட்ட செயலுங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்துக்கள் வந்து இப்ப வீர தமிழர்கள்னு சொல்றோமா, ஆமா, வீர மறவர்கள்னு சொல்றோமா, அது மாதிரி வந்து வீரம் என்பது நம்மளுடைய இந்துக்களுடைய உடன்பிறப்பு. ஆமா, அப்போ இந்த வீரத்தை மழுங்கடிக்கக்கூடிய கொள்கை அசோகத்தினுடைய. ஆமா, அப்ப எந்த காரணத்தை கொண்டும் வீரம் வந்துடக்கூடாது. சுதர்சன சக்கரம் உங்களுக்கு எதுக்கு பயன்படும், அது அப்படி விட்டாரு அப்படின்னா கிருஷ்ணன் போய் அப்படி அவன் எதிரினுடைய தலையை அறுத்துக்கிட்டு மறுபடியும் அவர் கை அது போகும்போது அப்படி அந்த சினிமாவில் காட்டுறாங்க. அது அதையெல்லாம் தாண்டி இப்ப என்னன்னா அதுக்கு கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை. இப்ப இன்னைக்கு நம்ம ஏவுகணை திட்டத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம மோடி அரசாங்கம் நம்பர் 1 போயிடுச்சுங்க. ஏவுகணைகள் 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, கண்டம் விட்டு கண்டம் போய் கரெக்டான இடத்துல இலக்க தாக்கக்கூடிய ஏமாத்திட்டு போகுது. 4 நாளைக்கு முன்னால பெங்களூர்ல நடந்த இந்த விமான எக்ஸிபிஷன்ல உலகமே திரும்பி பார்க்கற அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து அடிக்கிறதுக்கு ஏவுகணை ரெடி பண்ணி. ஆமா ஆமா, அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஹெலிகாப்டர் வந்து இப்ப ஆள் இல்லா விமானங்களை புதுசா கண்டுபிடிச்சு அதை அட்டாக் பண்றதுக்கு அதுல இருந்து ஏவுகணையில போடுற அளவுக்கு இன்னைக்கு இந்த AK-47 மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது.
ஆமாங்க. அது மாதிரி புதிய ரக வந்து துப்பாக்கிகளை தயார் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னைக்கு தன்னிறைவாகி ஏற்றுமதிங்கிறார். தன்னிறைவாகி முன்ன வந்து 7 நாளைக்கு தான் குண்டு இருக்குது, துப்பாக்கி இருந்தது, குண்டு இல்லைன்னு சொன்ன காலம் போய் அது உண்மை. ஆமா, உண்மை நிலைமை. வெறும் துப்பாக்கி வச்சு பொம்மை மாதிரி ஆண்டோனின்னு இருந்தாருங்களா, அவர் தானே ராணுவ அமைச்சரா இருந்தாரு காங்கிரஸ்ல. ஆமா, ஏக ஆண்டனி அவர் தான் சொன்னாரு நம்ம ராணுவத்துக்கு செலவு பண்றது காசு இல்லைன்னாரு. ஆமா, இன்னைக்கு விமான உற்பத்தியாவது, விமான ஏற்றுமதியாவது, ராணுவ தளவாடங்கள் அத்தனையும் தண்ணீருங்க. பட்ஜெட்ல இன்னைக்கு 3 பங்கு ராணுவத்துக்கு ஒதுக்கி இருக்குது. அது இல்லாம வந்து உற்பத்திக்கு தனியா ஒதுக்கி, அத உற்பத்திக்கு இந்த ராணுவ தளவாடங்கள்லாம் உற்பத்திக்கு நிறைய பேருக்கு வேலைங்க. ஆமா, அந்த தளவாடங்கள்லாம் உற்பத்தி பண்ற நிறுவனங்கள்லாம் இப்ப தமிழ்நாட்டுலாம் இப்ப ஸ்டேட் அப் இந்தியா அந்த திட்டத்தின் கீழே இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி, அதே மாதிரி ஆயுதங்கள்லாம் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிக்கிட்டு இருந்த நிலைமை போய் நம்ம வெளிநாட்டு ஏற்றுமதி, இப்ப ஏற்றுமதி மட்டும்தான் இன்னைக்கு பிரதான தொழில். அது இந்த அதுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம சுயசார்பு தன்மையை வந்து கொண்டாட்டாங்க. சாலைகள் வந்து போட்டு இன்னைக்கு வந்து வர்த்தகத்துல மிகப்பெரிய அளவுல, தொழில மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு வரணுங்கிற வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிற, பட்ஜெட்டை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய நாட்டு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம எதிர்காலத்துல இந்த இந்தியாவை ஒரு வல்லரசாக, மிகப்பெரிய வல்லரசாக, உலக நாடுகள் பூரா வல்லரசே வான்னு சொல்லி கூப்பிடுறான், அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிற நம்மளுடைய பிரதமருக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். என்னுடைய நன்றி உரைக்கு முன்னால் ஒரு 2 வார்த்தைகளை சொன்னார். மோடியினுடைய மந்திரி சபையில் சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை கொடுத்து, சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்து, கொரோனா காலத்தில் கூட இன்னைக்கு 1,20,000 கோடி ரூபாய் நமக்கு ஜிஎஸ்டி வருமானத்தை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் விளையக்கூடிய நிலைமை இன்னும் அவங்க அந்த என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் சொல்றது டெபிட் பட்ஜெட். இது அந்த இருக்கிறது வந்து வர்றதுல 6% குறைஞ்சிடும். 9% சில்லறை இருக்குது, 6% பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நம்பிக்கையான இனி வல்லரசுன்னு நீங்க சொன்னீங்க. நம்ம வல்லரசா தான் இருக்கிறோம். ராணுவ தளவாடங்கள்ல, ராணுவ அமைப்புல, ராணுவத்துல இன்னைக்கு நம்ம வல்லரசு ஆயிட்டோம். அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் வருங்காலத்துல இன்னும் நிறைய திட்டங்களை மோடி அவர்கள் கொடுக்க இருக்கிறாரு. தமிழகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணின்னு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு கூட்டணிக்கும் எங்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெட்டை சின்னத்திலையும், பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இடத்துல தாமரை சின்னத்திலையும், எங்க கூட்டணியில் இன்னும் வரக்கூடிய கட்சிகளுக்கு எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்துக்கும், இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற விஜயகாந்துடைய முரசு சின்னத்திற்கும் ஆதரவு கொடுக்கணும்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.